நாசமா இருக்கிறதே நீங்க. சரியான போய் சவுக்குமாரக்கார என்ன சொல்ல எனக்கு தெரியும். நான் அப்படி மெடிசின் படிக்கிறேன். இவ்வளவு பெரிய துரோகம் செய்யணும்னு சொல்லி பாருங்க. நல்ல மரம் கொடுக்கப்படணும் நான் சொல்றேன். மினிஸ்ட்ரிக்கு அனுப்பிடுங்க. சரி, அந்த இதை ஆட் செய்ய போற கம்யூனிட்டி பேஸ் எக்கோட் பர்சனல் ஃபீட்பேக் செய்ய போறது. அதுக்கு நீங்க அதுக்குரிய அக்செப்டபிளா கன்வெர்ட் ஆகுறதுனா கொடுத்துட்டால தான் கேக்குறேன். நீங்க என்ன மெடிசின் அனுப்பிட்டீங்கன்னா கன்சல்ட் பண்ண போறீங்க. சவுக்கு காலன்னா சதுப்புடியில மட்டும் தண்ணி நிக்கதான் உரிமைப்படுத்துறாரு. சவுக்கு கால ஒரு நாளுமே போலீஸ் சட்டமாக படுக்கல. சார் அவையால் வந்து தங்கடைன்னு சொல்லி உரிமையாக்கி போட்டு அப்படி எங்களோட வந்து தன நேரம் முரண்பட்டுருக்கீங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார் அவையா அரெஸ்ட் பண்ணி சார் கிராமிய மட்டும் காணி அப்படிங்கிறாங்க. சார் நீங்க தான் முழு காணி அப்படிங்கிறீங்க. நீங்கள் தான் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கூலி வேலை செய்யறது தமிழா அப்படிங்க. அப்ப வேண்ட அதுல போய் சவுக்கு தோன்று எடுத்து சார் என்னன்னு சொன்னா இதே மக்களின் அனுமதி எடுக்காமல் தகன வந்து பிடிப்பீங்க. உண்மையிலே சவுக்கு தோப்ப பாதுகாப்புறது மனக்காரங்க பிரதேசத்து மக்கள் சவுக்கு மேல வெளியேற்ற உணவுகாரர்கள் நாங்கள் நீங்க உண்டு போஸ்டல் சபை டிபார்ட்மெண்ட் தொழில் திணைக்களம் உண்டு. இந்த 3 திணைக்களம் நீங்க தமிழாக தான் வேலை செய்யறது. நாசமா இருக்கிறதே நீங்க. சரியான போய் பேர் நீங்க வந்து அதை விளையாட திணைக்களத்துக்கு கொண்டு வர ஆசைப்படுறீங்க. சூழலை பூங்காவாக போயிருக்காது. மக்கள் குடும்பம் வடிவ மாதிரி கொண்டு முடிவெடுக்க நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணா நான் கேட்கிறேன்டா. நீங்க ஜாக்கிரமா எந்த இடத்துக்கு கௌரவியா தமிழ் தானே. நீங்க இந்த இடத்துல இருந்தோட முழுக்கலை வனவளத்தினர்கள் போட கொடுக்குறீங்க. முழுக்கலை உங்களுக்கு அதான் காசு இருக்குதா? பணி
forest department பணி இருக்கிற காட்டை அழிக்காம பண்றதா forest department பணி. நீங்க காடு உருவாக்குறது கூட பணி இல்ல. காடு என்னன்னா மக்கள் சமுதாயம் இருந்தாலே அந்த அமைப்புகளை எங்களுக்கு செயல்படும். மக்கள் காட்டை பாதுகாக்கிறது வேற ராசா. இருக்கிற இடத்துல காடு உருவாக்குறது வேற. அவங்க சொல்றாங்க சவுக்கு அதுக்குள்ள நீங்க சவுக்கு மேல நிறையமா வேற வழி இல்லை. நல்ல மரம் நான் சொல்றேன் ஒரு பிரச்சனை வேற வழி ஏன்னா நீங்க கசட் பண்றது போடுறீங்க. சும்மா இருக்கிற காணியை கொண்டு போய் காடாக்கி பிடிச்சு அதை என்ன செய்ய போறீங்க? கிளிநொச்சியில மரமரமா வடியில் போறாங்க, அதை பிடிக்கிறது அதுக்கு காசு பண்றது நேரம் சொல்றது. உள்ள முழு இடங்கள்ல போய் நீங்க மரம் பெற்றவங்க காசு பண்றது. இங்க சும்மா இருக்கிற வாங்கியே பிடிக்கிறது. சும்மா நான் சொல்லல சனத்துல கேட்போம் நான் சொல்லலையா எனக்கு சொல்றாங்க ஆர்வம் தெரியாம ரகசியமா தான் நாங்க நீங்க போய் கல்ல வச்சுட்டு ஓடுங்க. அவங்க வயசு செய்யறாங்கன்னா கல்ல வச்சுட்டு ஓடியா ரெண்டு அடிப்பாங்க போய். சார் ஏற்கனவே கல்லுவர் கொண்டு வந்து எல்லை பண்றா கல்லும் பாத்தீங்க. அப்ப நான் எல்லை பண்ற கல்லு போடுறது மக்கள் எதிர்ப்பால சிபி ரட்டாக்கு அவர் வந்தவர் நேரடியா வந்து மக்கள் இந்த எதிர்ப்பால அந்த கல்லாவெல்லாம் ஏற்றி கொண்டு போனார். நான் வீடியோ எல்லாம் பார்த்து நான் துவக்கலாம் கொண்டு மௌனியா சார் அவரே அரெஸ்ட் பண்ணிடுவேன் சார். இதங்கட மூதாதைய வச்சு உருவாக்கிய மக்களுக்கு சனத்தில் இருக்கிற நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தெற்கு நடந்தது அது சனம் போய் அடாத்தா பிடிச்சி காடு அடிச்சு போட்டு செய்தா வேற வேறு. சும்மா நீங்க மக்களுக்கு மக்கள் அநியாயம் செய்யக்கூடாது. இந்த தேசத்தோட அல்வாஸ் இந்த மக்களுக்கு தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாங்க. இது அரசாங்கம் இல்லை, இது மக்கள் அரசாங்கம். மக்கள் அரசாங்கம் மக்களுக்கு மக்களுக்கு எப்ப கஷ்டம் பண்ணீங்கன்னா எப்ப போட்டு நீங்க கஷ்டம் பண்றதுக்கு ரெண்டாயிரத்தி கஷ்டம் பண்ணியாச்சு. எப்படி பெரிய துரோகம் செய்யுங்கன்னு சொல்லி பாருங்க. நீங்க எனக்கு விளக்குறங்க இந்த பிரதேசத்துக்கு பொருத்தம் இல்லாத மிஷின் சொல்றீங்க. அதை பேருந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா கொள்வனவு செய்றீங்க. கொள்வனவு செய்து சொல்றீங்க. இல்ல தனியாட்ட கொடுத்து தனியார் செய்யணும்னா நீங்க செய்யலாம். கோஆபரேட்டிவ் வந்து ஊக்குவிக்கணும். அதுக்கு ஒரு மட்டாயம் உங்களுக்கு இந்த ஃபண்ட்ல அனைத்து மண்டல கவர்மெண்ட் பாலிசிக்கு எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் பாலிசிக்கு கவர்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு கோஆபரேட்டிவ் செய்ய வேண்டிய வேலையை தனியாருக்கு லவ் பண்ணுறோம். பொருத்தமில்லாத இந்த மிஷின் அந்த காலத்துல